अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् अहिंसा प्रथमं पुष्पं पुष्पम् इन्द्रियनिग्रहः सर्वभूतदया पुष्पं क्षमा पुष्पं विशेषतः ज्ञानं पुष्पं तपः पुष्पं ध्यानं पुष्पं तथैव च सत्यमष्टविधं पुष्पं विष्णोः प्रीतिकरं भवेत्. விஷ்ணுவுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதான 8 புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது அஹிம்சை, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, க்ஷமை, ஞானம், தபஸு, தியானம், சத்தியம் அப்படின்றது 8 புஷ்பங்கள். இது ஆத்மாவை சேர்ந்தது. இது முக்த தசையிலும் நித்திய தசையிலும் ஆத்மாவனுடைய ஸ்வரூபம். இது எப்படி ஆத்மா ஞான ஸ்வரூபனாக இருக்கான், அப்புறம் ஞான குணகனாக இருக்கான். அதனால் எல்லாத்தையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கான். அதுபோல் இந்த 8 குணங்கள், குணாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 8 குணங்களும் இவனுக்கு உண்டு. அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஜீவனுடைய தன்மை பத்த தசையில் மறைக்கப்பட்டிருக்கு. அது கூட எம்பெருமானை அடைந்தவாளுக்கு, தியானம் பண்ணின பக்தி யோகாதிகள் பண்ணவாளுக்கு, இல்லை பிரபத்தி யோகத்தையே பண்ணின உத்தமோத்தம மகான்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் கூட அதனுடைய சாயையாக இங்கேயே அந்த முக்தானுபூத்தின்னு சொல்கிறவன், முக்த அனுபவம், முக்த துல்லியமான அனுபவம், முக்தானுபூத்தின்றது, அது இங்கேயே கூட அந்த 8 குணங்களினுடைய இது அவளுக்கு ரசம் இங்கேயே அனுபவிக்கப்படும். 8 குணம் எப்போவுமே இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது பரியங்கத்தில் போய் பெருமாளோட சேர்ந்தால் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல அதனுடைய அனுபவத்தை மாத்திரம் பெறலாம். அதுக்கு தான் முக்தானுபூத்தின்னு பேர். சரி, அதனால் இந்த 8 புஷ்பங்களை நாம் கொண்டிருக்கணும். அது நல்ல முயற்சி பண்ணக்கூடிய மகான்களுக்கு அது வரும். அந்த புஷ்பம் அது அந்த 8 குணங்களுடைய இது வரணும்னா அதுக்கு தான் இந்த 8 குணங்கள் இருக்கணும் நமக்கு. அஹிம்சை தொடக்கமாக சத்தியம் பர்யந்தமான அதை தான் பெரியாழ்வார் அதனால்தான் ஆண்டாள் தூயோமாய் தூமலர் அப்படின்னு சொன்னான். பெரியாழ்வார் அதை ஸ்பஷ்டமாகவே எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். முதல் பாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தேனில் இனிய பிரானே ஷண்பக பூச்சூட்டவாராய் அப்படின்னு சொன்னார். பெருமாள் தேனை காட்டிலும் இனியவனாக இருந்து உபகாரம் பண்ணக்கூடியவன், ஷண்பக பூச்சூட்டவாராய் அப்படின்னு. அப்படிப்பட்டவனுக்கு ஷண்பகப்பூ சூட்டணும்னு சொல்லுது. எம்பெருமான் தேன்றது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தேன் புஷ்பங்கள்லேருந்து வண்டுகளால் சேகரிக்கப்படக்கூடியது. ஆனால் தேன் எடுத்த புஷ்பம்னு எதுவும் வாடவே வாடாது. கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாத புஷ்பத்துக்கு வாட்டம் இல்லாமல் அந்த தேன் சேகரிக்கப்படும். தேன் சேகரிக்கிறதுனால அந்த புஷ்பம் வாடி போச்சு அப்படின்றது இல்லை. அதனால் அந்த வாட்டம் இல்லாத பண்ணக்கூடியது. அதனால் அது இம்சா ரஹிதமாக இருக்குது. அப்படின்ற அந்த புஷ்பத்தை கசக்கி சாறு எடுக்கிறது அது போலலாம் இல்லை. அதனால் அது ஹிம்சா இல்லாததை அஹிம்சையை காட்டுறது தேன்னு சொன்னதுனால. மேலும் அந்த தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதனுடைய சுபாவம் என்ன? தேன் எப்படி சேகரிக்கப்படுறதுன்னா புஷ்பங்களுக்கு வாட்டம் இல்லாத சேகரிக்கப்படுறது.
தேனுடைய சுபாவம் ரணத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதான சுபாவம். அதாவது ரணம் ஏற்படுறது எதனால்? இம்சா விஷயம். அதை போக்கடிக்கிறதுனால அது அகிம்சையை அது மூலமாகவும் காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட தேனை காட்டிலும் இனியவனாக இருக்கக்கூடிய பிரான் உபகாரகன் அப்படின்னு சொன்னதுனால அவன் அகிம்சையாக இருக்கக்கூடியவன் அப்படின்றத நன்னா ஸ்பஷ்டமாக. அவனுக்கு என்ன புஷ்பம்? அது பெருமாளுடைய குணத்தை சொல்லிட்டார். புஷ்பம் அவனுக்கு சூட்டக்கூடிய புஷ்பம் செண்பகப்பூ சூட்டவன். செண்பகப்பூ அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய பித்தவாதம், வெப்பம், கண்ணழற்சி அதெல்லாம் போக்கும். மனசுக்கு ஒரு களிப்பை, ஆனந்தத்தை உண்டாக்கும், வியாதியை போக்கு. அதனால் இம்சையை போக்கடிக்கிறதுனால அதுவும் அந்த புஷ்பத்து மூலமாக அகிம்சை அப்படின்ற புஷ்பத்தை காண்பிக்கிற அந்த குண விசேஷம் நாம் கொண்டிருக்கணுன்றது. அது மாத்திரமில்லை, முன்னதாக ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஹிம்சையான காரியம் தானே. சரீரத்தை வருத்திண்டு அவன் மாடு மேய்க்க போகிறான் அப்படின்னு சொல்கிறது. அது சரீரத்தை வருத்துறதுன்னு இல்லை, அதிலேயே மேலே சொல்லப்படுறது பானையில் பாலை பருகி அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவன் பானையில் பாலை சாப்பிட்றான், அப்புறம் அதனால் புஷ்டியாக இருக்கான், மாடை கானகத்தில் போய் மேய்க்கிறான். அது ஹிம்சை ஆகாது. சாஸ்திரங்களில் இப்போது யாகத்தில் பசுன்னா 4 காலுடைய ஆடு சாகம், அதை யாகத்துக்காக உபயோகப்படுத்துகிறார். அதனுடைய உயிர் போகிறது அப்படின்னா அதுக்கு ஹிம்சை இல்லை அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. அதனுடைய உயிரையே பறிக்கிறாளே, அப்படி ஹிம்சை இல்லையான்னு சொல்ல முடியுமான்னா சாஸ்திரம் சொல்கிறது, அந்த ஆடுன்னா அந்த ஆட்டில் இருக்கிற ஜீவனுக்கு சொர்க்க பலன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது ஹிம்சை கிடையாது அப்படின்னு. அதுபோல் கண்ணன் மாடு மேய்க்க போகிறான் வெயில்ல அப்படின்னா அது ஹிம்சையான காரியமா அப்படின்னா இல்லை. அதுக்கு தகுந்தா போல் பாலையும் வெண்ணையும் அதையும் இதையும் சாப்பிட்றான், அதனால் அது ஹிம்சை இல்லை. அதனால் அதாவது அஹிம்சைன்னு சொன்னால் ஹிம்சையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் யாருமே அப்போ உழைக்கக்கூடாது. உழைக்காத சோம்பேறியாக இருந்து சாப்பிடணும். ஏன்னா உழைச்சா உடல் வருத்தி தான் உழைக்க முடியும் அப்படின்னு ஆகிடும். அப்போது அது ஹிம்சையாகுது. அதனால் யாருமே உட்கார்ந்துட்டே சோம்பேறியாக இருந்து சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. அது உடல் வருந்தி உழைச்சாதான் எந்த பலனையும் பெற முடியும். அதனால் அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் ஹிம்சையே கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான பலன் மூலமாக அவன் சந்தோஷமாக இன்னும் முன்னிலும் அவனுடைய சரீரம் நன்னா இருக்கிறதுனால அது ஹிம்சை கிடையாது. அது அந்த சாஸ்திரார்த்தத்து மூலமாகவும் தெரியுது. அதனால் எல்லாமே இந்த இடத்துல ஹிம்சா ரஹிதமாக இருக்கக்கூடியதை சொன்னதுனால இந்த செண்பக பூச்சூட்டவராய் அப்படின்னு சொன்னது அஹிம்சா புஷ்பத்தை நாம் கொண்டிருக்கிறத காட்டுறது. 2ஆம் பாட்டில் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மணங்கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய். மல்லிகை பூ அப்படின்றது மனம் மிக்கதான புஷ்பம். மருவி மணங்கமழ்கின்றன்னு அவரே சாதிச்சுட்டார். அல்ல, அது தன்பால் அப்படியே ஈர்க்கக்கூடியது தன்னுடைய மனத்தினால. அதனால் அது தன்பால் ஈர்க்கிறதுனால இந்திரியங்கள் தான் ஜனங்களுடைய இந்திரியங்கள் வெளியில் செல்லாது. அந்த மல்லிகைப்பூ வாசனையிலேயே அப்படியே மயங்கி இருப்பார்கள். அதனால் இந்திரியங்கள் வெளியில் செல்லாது இருக்குது. ஒரு விஷயத்திலே இருக்குது. புலனடக்கம்ன்றது என்னது? இந்திரிய நிகிரகம்ன்றது அங்கே இங்கே மாறி மாறி ஓடுறத தவிர்க்கிறது தான். அதனால் இந்த மல்லிகைப்பூ இந்திரிய நிகிரகத்தை காண்பிக்கிறது. அதோடு கூட இந்த மல்லிகைப்பூ அதாவது வாந்தி முதலியவைகள் இருந்ததுன்னா எடுக்குதான்னா அந்த மல்லிகைப்பூவை முகந்து இது பண்ணால்னா அதெல்லாம் நின்றுடும். அதனால் அது இந்திரிய நிகிரகம். அதாவது கண்டபடி போய்
அது வந்து உடம்பு தாறுமாறாக இருக்கிறத அது கண்ட்ரோல் பண்ணி ஒரே இதுவாக தன்பால் இருக்குது வைக்கிறது. அதனால் மல்லிகைப்பூன்றது இந்திரிய நிகிரகத்துக்கு காண்படுறது. அதை ஸ்வீகரிக்கிற எம்பெருமானம் எப்படி இருக்கான்? திருவுடையாள் மணவாளான் எல்லா ஐஸ்வர்யம் எது அசேஷ பும்சி அப்படின்னு எல்லா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் உடையலான பிராட்டி, அந்த பிராட்டியை உடையவனாக இருக்கான். பிராட்டிக்கு மணவாள்னா திருவுடையாள் மணவாளா அப்படின்னு. அதனால் இவனுக்கு எல்லாம் இருக்கிறதுனால, எல்லா செல்வமும் உடைய பிராட்டி இருக்கிறதுனால இவன் என்னத்துக்கு மற்ற இடத்துல போகணும், அலையணும்? இந்திரியங்கள் அலையவே அலையாது. அதனால தான் அதுக்கு மேலே திரு அரங்கத்தே கிடந்தாய். அதனால் நிச்சயந்தே அவன் இருக்கான். இந்திரிய நிகிரகத்தை அந்த எம்பெருமானும் காண்பிக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற புஷ்பத்து மூலமாகவும் இந்திரிய நிகிரகம் காண்பிக்கப்படுறது. 3ஆம் பாட்டில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால், 3ஆம் பாட்டு மாத்திரம் இல்லை, 3ஆம் பாட்டில் நீள் திருவேங்கடத்தெந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் அப்படின்னு சொல்லப்படுறது. 4ஆம் பாட்டில் மருவும் தமனகமும் சீர் மாலை மணங்கமழ்கின்னா அப்படின்னு சொல்லி, புருவங்கருங்குழல் நெற்றி பொலிந்த முகில் கண்ணு போல உருவமழையே நம்பி உகந்திவை சூட்ட நீ வாராய் அப்படின்னு இந்த தமனம் அது இதெல்லாம் நீ உகந்து சூட்டவா அப்படின்னு சொல்லிட்டார். 4ஆம் பாட்டில் எந்த புஷ்பத்தையும் சொல்லலை. இந்த புஷ்பத்தை சூட்டி கொள்ளுறதுக்கு நீ வரணுடா கண்ணான்னு யசோதை சொல்லலை. 3ஆம் பாட்டில் தான் பாதிரி பூச்சூட்டவாராய்ன்னு சொன்னார். அது கூட பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய், வெறும் பாதிரி பூ சொல்ல, பச்சை தவனமெல்லாம். இந்த இடத்துல மருவும் தமனமும் சீர் மாலை மணங் கமழ்கின்றன்னு அப்படி இருக்கக்கூடிய மாலையை நீ உகந்து சூட்டவாராய்ன்னு சொன்னார். அதனால் 3ஆம் பாட்டு 4ஆம் பாட்டு 2 பாட்டுகளையும் சேர ஒரு பாட்டில் தான் பாதிரி பூன்னு சொல்லியிருக்கார், இன்னொரு பாட்டில் சொல்லலை. ஆனால் 2 பாட்டிலையும் இந்த தமனாதிகள்லாம் சொல்லியிருக்கார், தவனங்கள்லாம். அதுக்கப்புறம் நீள் திருவேங்கடத்தெந்தாய் அப்படின்னு சொன்னார். நீண்ட திருவேங்கடத்து எந்தாய் அப்படின்னு சொன்னது, கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு. அந்த திருவேங்கடவன் எப்படி இருக்கான்னு சொன்னால், அவன் கண்ணாக இருக்கான். யாருக்கு? ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, 2 பேருக்கும். மண்ணோர் விண்ணோர்க்கு, மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெற்பு அப்படின்னு சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். அதனால் இங்கே மண்ணுலகத்தில் இருக்கவாளும் அவனை போய் சேவிக்கிறா, தரையில் கால்படாத விண்ணுலகத்தில் இருக்கவாளும் திருவேங்கட மலையில் வந்து சேவித்து அவனுடைய அருளை பெறான் தேவர்கள். அதனால் சர்வபூத தயா அப்படின்னு எல்லா பூதங்களுக்கும், ஏதோ பூமியில் இருக்கவாளுக்கு மாத்திரம் அப்படின்னு இல்லை, மேலுலகத்தில் இருக்கவாளுக்கு மாத்திரம் அப்படின்னு இல்லை, சர்வபூதங்களுக்கும், அதாவது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்றது இதனால் காண்பிக்கிறது. அதனால்தான் நீள் திருவேங்கடத்தெந்தாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பச்சை தமனகத்தோடு மருவும் தமனமும் சீர்மாலை அப்படின்னு சொன்னதுனால, ஏதோ ஒரு செடி கொடி மர விசேஷத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய பூ மாத்திரம் இல்லை, அந்த செடியினுடைய உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை தண்டு எல்லாமே எம்பெருமானுக்கு உகந்தது அப்படின்று. அதாவது தமனம் மரு அதெல்லாம் வந்து செடியினுடைய இலை பாகம் மாதிரி இருக்க அதெல்லாமே. அதனால் சர்வமும் அந்த செடியில் இருக்கக்கூடிய செடி கொடியில் இருக்கக்கூடிய சர்வமும் உபயோகப்படுறது. அதனால் சர்வபூத தயை அப்படின்றத இதனால் காண்பிக்கப்படுறது. நீள் திருவேங்கடத்தெந்தாயின்றதுனாலையும் மன்னார் விண்ணோர்க்குன்ற இடத்துல பெருமாளுடைய இதனால்
எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கிறான். தேவர்களாக இருந்தாலும் நமக்கு வேணால் உயர்த்தியாக இருக்காளே தவிர அவளும் மோட்சம் போகிறதுக்கு அவளுக்கு பாபம் இருக்குது. அதனால் மோட்சம் போகாது. இங்கே தேவலோகத்தில் இருக்கா, அவளும் மோட்சம் போகிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். கண்ணா இதுவாக இருந்து உபாயமாக இருந்து. அதனால் சர்வபூதங்களிடத்தும் தயை பெருமாள்னாலையும் காண்பிக்கப்படுறது. மறு தமனம் பச்சை அப்படின்னு சொன்னதுனால சர்வ செடி கொடியினுடைய சர்வ அவயவங்களும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை சொல்கிறது. பாதிரி பூன்னு புஷ்பத்தை சொல்லிருக்காரு. அது சிவப்பு, வெள்ளை, பொன்னிறம் இந்த மாதிரி பல நிறங்களில் இருக்கக்கூடிய புஷ்பம். அதனால் ஒரு நிறத்தில் இருக்கக்கூடியது இல்லை. அதனால் அந்த புஷ்ப விசேஷம் பல நிறங்களை கொண்டதுனால சர்வம் அப்படின்றத காண்பிக்கிறது. அதனால் இதெல்லாம் சர்வபூத தயைக்கு. அதோடு கூட இந்த இடத்துல சர்வபூத தயைன்னு சொன்னதுனால பன்மையினால் 2 பாசுரத்தை பாடினார். தமிழில் பன்மைன்றது 2 இருந்தாலே பன்மை தான், ஒருமை பன்மை. சம்ஸ்கிருதம் மாதிரி 3 இருக்கணும்னு இல்லை பகுவச்சனத்துக்கு. அதனால் 2 பாசுரத்தை பாடினார். அதே மாதிரி கண்ணனுடைய லீலையை சொல்ல செய்யும். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவகீரி நிச்சிலும் தீமகள் செய்வாய் அப்படின்னு வீட்டு உள்ளே போய் மச்சொடு மாளிகை ஏறி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பரன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடிக்கெல்லாம் ஏறி அங்கே வீட்டில் இருக்கிறவாளோடலாம் அவன் லீலை பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். 4ஆம் பாட்டில் தெருவின் கண்ணின் இளாச்சிமார்களை தீமை செய்யாதே அப்படின்னு சொன்னார். அதாவது இது வீட்டு உள்ள, இது வெளியில் தெருவில் நடக்கிறத சொன்னார். அதனாலேயும் சர்வம். அதனால் இப்படி அந்த பாசுரங்கள்னால எம்பெருமானுடைய குணச்சேஷ்டிதங்களும் சர்வபூத தயை. அதாவது இதில் ஒரு சந்தேகம் திடீர்னு வரலாம். அவர் தீமை தானே செய்கிறான்னு சொன்னார், தயை எங்கே பண்ணுறான் அப்படின்னு. அது ஒரு மந்த சோத்தியம் வரலாம், வரக்கூடாது. அதாவது அது எப்படி அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் நமக்கு, அதாவது மருத்துவர் சிகிச்சை பண்ணி நம்முடைய உடம்பை சரியாக்குறார். ஆனால் அவர் உடம்பை கீறுறார் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. அந்த உடம்பை கீறுறதுன்றது ஆபாத்ததாக அந்த உடம்பை ஏதோ அவர் ரணமாக்குறார் அப்படின்னு சொல்லுவாளா யாரும்? மேலெழுந்து பார்த்துட்டு இல்லை. அந்த சிகிச்சையினால தான் இவன் பூர்ண குணமாறான், நன்னா பலன் அளிச்சது. அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு தீங்கு செய்யறதுன்றது நம்முடைய தீமையை கழிக்கிறதுக்காக தான். நமக்கு இருக்கக்கூடிய அபத்தியத்தை, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அபத்தியத்தை மருத்துவர் என்ன பண்ணுறார்? கீறி அதை சரி பண்ணுறார். அதுபோல் எம்பெருமான் நமக்கு தீமை பண்ணுறதுன்றது நம்முடைய தீங்கை ஒழிக்கிறதுக்காக. அதனால் இது தயா காரியம்தான். அதனால் சர்வபூத தயை உள்ளும் வெளியில். 3ஆம் பாட்டில் மச்சொடு மாளிகை ஏறி, 4ஆம் பாட்டில் தெருவின் கண்ணு நின்னிள ஆட்சிமார்களை அப்படின்னு. அதுக்கப்புறம் 5ஆம் பாட்டு அப்படின்றது 4ஆவது குணமான க்ஷமா விசேஷத்தை சொல்கிறது. வெண்ண விழுங்க அஞ்சாதடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கல் நீர் சூட்டவாராய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாள் எப்படி இருக்கான்? தாய் அடித்தா கூட அப்படியே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தாமோதரன் அப்படின்னு அந்த உதரத்தை தாமத்தினால் கட்டினா அப்படின்னு அந்த உதர தழும்பு அவனுக்கு இருக்குதுன்ற மாதிரி அவ்வளோ பவ்யமாக இருக்கிறத, பொறுமையாக இருக்கிறத காண்பிக்கிறது. அந்த மாதிரி பொறுமையாக இருந்து வெண்ண விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், அப்படி அடித்தா கூட கட்டினா கூட அவன் அப்படியே பொறுமையாக இருக்கான். அதனால் எம்பெருமான் அந்த க்ஷமா குணத்தை நமக்கு காண்பிக்கிறான்.
தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய். செங்கழி நீர் புஷ்பமும் எப்படி இருக்குது? தெளிந்த நீரில் மலர்றது. அதனால் தெளிந்து இருக்குதுன்றது என்னது? வேகமாக இருக்கிறது தான். இப்போது ஜலம் கூட வேகமாக வரைச்சது தான் கலங்கலாக இருக்கும். அப்புறம் அது போக போக தெளிய ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக இருந்தால் எல்லாம் தெளிந்து போகும். இல்லை வேகமாகவே இருந்தோன்னா, ஆத்திரமாக அதுவாக இருந்தோன்னா அந்த எண்ணெய் அது நமக்கு துன்பமோ அது அப்படியே இருக்கும். கொஞ்சம் தெளிந்து ஆற போட்டு இது பொறுமையாக இருந்தோன்னா அது தெளிந்து போயிடும். அதனால் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழி நீர் அப்படின்றதுனால அது இது பண்ணுறது. அதனால் பெருமாள் அஞ்சாதடியே நடித்தேன்னு அவள் அடித்தாலும் பொறுமையாக இருந்து அவள் கட்டும்படியாக கூட இருக்கான் பெருமாள். அதனால் பொறுமை புஷ்பத்தினாலையும் பொறுமையை காட்டப்பட்டது. அது மாத்திரமில்லை, மீதி பாசுரங்கள்லேயும் நிறை கருமச்சு தெரு புள்ளினவாய் பிளந்திட்டாய் பொறுகரியின் கொம்பொசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அப்படின்னு இருக்கு. அதாவது பெருமாள் பகாசுரனை முதல்லையே வதம் பண்ணலை. முதல்ல அவன் உள்ளே புகுந்து வாயில் புகுந்து நெருப்பை உண்டு பண்ணான். அதுலேயும் அவன் இது பண்ணலை. அப்புறம்தான் இல்லை கடைசியில் வெளியில் கிழிச்சு போட்டான். பொறுமையை கடைப்பிடிச்சி தான் கடைசியில் இது பண்ணான். புள்ளினவாய் பிளந்திட்டாய் பொறு கரியின் கொம்போசித்தாய். அதே மாதிரி கோலையாப்படை யானையும் முதல்லையே அவன் இது பண்ணலை. யானையை முன் பின்னா இழுக்கிறது, மறைஞ்சி இது பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தந்தத்தை உடைச்சி தான் அதுக்கப்புறம் அதை உயிர் மாய்ச்சான், அதை அடித்து ஒழித்தான். அதனால் எல்லா இடத்துலையும் எடுத்த உடனே அதை அழிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி பொறுமையாக இருந்து லாகவமாக அப்புறம் முடிச்சு எடுத்தான். அதுக்கப்புறம் என்னது? புலை பிழிந்திட்டாய் பொறுகரியின் கொம்புசித்தாய் கள்ளரக்கியை மூக்கொடு. சூர்பனக்க தன்னை பற்றிலாம் சொல்லி தன்னுடைய விருப்பத்தெல்லாம் சொல்லச்சே, நான் பத்னி தான், நான் கல்யாணம் ஆனவன், லக்ஷ்மணனை போய் பாரு, லக்ஷ்மணன் இப்படி மாறி மாறி நிதானமாக இருந்து தான் அதுக்கப்புறம்தான் அவள் மூக்கு அறுபட்டாளே தவிர முதல்ல எடுத்த உடனே இப்படியா நீ என்கிட்ட வர அப்படின்னு சொல்லலை. பொறுமையாக அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்து அதுக்கு ஒரு உபாயம் மாதிரி அந்த லக்ஷ்மணனை காமிச்சு லக்ஷ்மணன் இல்லைன்னு இவன் இல்லைன்னு அவன் இல்லைன்னு இவன் மாறி மாறி இது பண்ணி அதுக்கப்புறம்தான் மூக்கு அறுபட்டு. அதுக்கப்புறமும் காவலனை தலை கொண்டாய். அந்த அவனுடைய இவன் இருக்கானே அண்ணா ராவணன், அவனை என்ன பண்ணான்? ஒரே வாக்கு அழிக்கலை, ஒவ்வொரு தலையாக வெட்டி வெட்டி இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒவ்வொரு தலையாக முளைச்சுட்டே இருந்தது. அப்பவும் பொறுமையாக 10 தலைக்கு 100 தலையாக வெட்டி தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் ஒன்றா சாய்ச்சான். ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னு 10 எடுத்த உடனே 10 ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன்னு பண்ணலை. ஒவ்வொரு தலையாக இது பண்ணி அது ஒவ்வொரு தலையை போன உடனே ஒரு தலை அவனுக்கு முளைக்க அந்த மாதிரி 10 தலைக்கு 100 தலையை சம்ஹாரம் பண்ணி தான் அதுக்கப்புறம் பண்ணான். அது மாத்திரம் இல்லை, ஆயுதாதிகள்லாம் இல்லாத நிராயுதனாக இருக்கணும், இன்றைக்கி போய் நாளை வா அப்படின்னு சொல்லி வேற அனுப்பிச்சான். அப்படி பொறுமையாக இருந்தான். அதனால் எல்லா விற்த்தாந்தங்களும் இந்த இடத்துல க்ஷமை அப்படின்றத காண்பிக்கிறது. மேலே நாமும் மீதி 4 இதை மேற்கொண்டு நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஷடகோபாதி நிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் சிதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.